ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சுவையான பிரியாணி ஸ்டைலில் வெஜிடேபிள் சேமியா. சரி வாங்க, இந்த வெஜிடேபிள் சேமியாவை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக லைட்டாக வதங்குறோம். வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, அப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் டேஸ்ட் மாறிடும். இப்போது இஞ்சியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம பட்டை லவங்கு அரைச்சி வச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்லித்தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சதால் அது நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆனால் குக்கரில் விசில் போடும்போது அது கரெக்டாக ஸ்டேஜில் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதில் இப்போது நான் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பீன்ஸ், கேரட், அப்புறம் பட்டாணி, அப்புறமா உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காலிஃப்ளவர், மற்றபடி இருக்கிற இப்போ பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் காராமணி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர போல் மூடி வச்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுடுங்க. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நான் இப்போது வெஜிடபிள்ஸ் வேகிறது மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால இப்போ அணில் சேமியா சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 350 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதை தாராளமாக 4 இல்லை 5 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா வெஜிடபிள்ஸும் இருக்குது, அதனால உபரி அதிகமாகவே கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க. உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் வாட்டரியாக தான் தெரியுது, அதனால ஒரு வாட்டி கிளறிட்டு நான் மறுபடியுமே தம் போட்டு வச்சுடுவேன். அவ்வளோதாங்க, சுவையான பிரியாணி ஸ்டைல் சேமியா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.